ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னோட காலையில் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. காலைல நாங்கள் என்ன டிஃபன் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை சில்லு பெஞ்சிட்டே இருக்கு. அந்த மழைக்கு என்ன செஞ்சு சாப்பிடலாம்னா பூரி செஞ்சு சாப்பிடலான் இருக்கோம். பூரி உருளைக்கிழங்குல தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடலான் இருக்கோம். இப்போ அம்மா பூரிக்கு மாவு பேசிச்சுட்டு இருக்காங்க, பார்க்கலாங்களா? கொஞ்சம் கரண்ட் இல்லை, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கரண்ட் இல்லாதனால டார்ச் அடிச்சுட்டு வரதா இருக்கு. என்னம்மா பேசுறீங்க? பூரி சுட்டு போடுறாங்க. சுட மழைக்கு பூரி சுட்டு தக்காளி தொக்கு பண்ணி, உருளைக்கிழங்கு இல்ல மழையில போக முடியாது, அதனால தக்காளி தொக்கு பண்ணி பூரி சுட்டு. யார் பூரி கேட்டு அடம் பண்ணது? எதுக்கு இந்த வயசுல உனக்கு அடம்? மழைக்கு உக்காந்து விளையாட்டா பேசுறேம்மா நானு. பூரி சுட்டு அப்படியே உருளைக்கிழங்கு அப்படியே சாப்பிடலாம். பூரி அப்படியே சுத்தமா நல்லா சோர்ந்து அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு. அப்புறம் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு கருவாடு வச்சு நல்லா சாப்பிடலாம். சுடு சாப்பாடு போட்டு சாப்பிடுறோம். ஜாலியா பேசிட்டு இருந்தேன். பூரி சுடு சொல்றோம். வாய பாரு வாய். மாமா என்ன பண்ற பத்திர? மாமா பேசுவார். மாமா என்ன பண்றீங்க நீங்க? நல்லா இருக்கும். இல்ல காலி ஆயிடுச்சு. சொல்லுங்க. நானா உன்னை வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். டார்ச் வெளிச்சத்து, அதான் கரண்ட் இல்லைல்ல, அதான் டார்ச் அடிச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எமர்ஜென்சி லைட். அது சும்மா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் இல்லாதனால காரணத்தினால்தான். அப்படியே இந்த ஜன்னல்ல பாருங்க மழை பெய்யும். ஆனா ஏமாமா நானும் பாக்குறேன், இந்த வீடியோல மட்டும் மழை பெய்யுறது தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே இந்த வெளியே ஜன்னலுக்கா போய் டோருக்கா போய் பார்க்கலாம். இங்க தெரியுதுங்களா தண்ணி ஊத்துறது? ஆனா ஏன் தான் இப்படி தெரியல. வீடியோல நல்லா காத்து. ஐயோ, கேமராலாம் இங்க பாருங்க, வாசல் எல்லாம் தண்ணி வருது. கரண்ட் இல்லாதனால எல்லாம் திறந்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்? ஆமா, 10 மாமாமா, ஒரு 10 தட்டிட்டு போதும்ன்றாங்க. பத்தாதுமா 10. உனக்கே 5, நீயே 5 அடிப்ப. நீயே 5 சாப்பிடுவ. அப்புறம் எதுக்கு கேட்டு அடம் பண்றன்ற? இப்ப போட்டு நல்லா எண்ணெய் காய தண்ணிட்டு பூரிய போட்டு அந்த ஜல்லிக்கட்டில அப்படி அழுத்துனா அப்படியே புதுசமா வரும். அப்படியே சவுந்து அது திருப்பிடும். அந்த கலரா இருக்கு சொல்ல சாப்பிட்டா மனமும் நல்லா இருக்கும். மூஞ்சி தெரியல. ஐயோ, நீ பேய். இது கூட வீடியோ எடுத்துருந்தது. பேய் நானே நீயே சொல்லிக்கிறியா? இப்ப மழை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? பயங்கரமா இருக்கு. ஐயோ, பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை. ஒரு கையில டார்ச் அடிச்சுக்கிட்டே செய்யறதா இருக்கு. அப்போ கிணமா போட்டுக்கணும். நம்மளுக்கு பூரி மட்டும் உப்பெல்லாம் வர மாட்டேங்குது. என்னதான் பண்றது தெரியலையே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரி மட்டும் எங்களுக்கு நல்லா உப்பலாவே வரவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அது உப்பெல்லாம் வந்தாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்ல?
கொஞ்சம் ரவா போட்டு சுட்டா வரும். தித்தியாயிடும் பிச்சுக்கும். இல்லையா ரவா பூரி சுடுவாங்களே. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி வரேன் அப்பவும் அப்பளம் மாதிரிதான் இருக்கு. இதனாலதான் பூரி சாப்பிட்ற ஆசையே போயிடுது வீட்டுல. அப்பா சொல்லி வாய்முல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பூரி உப்பிச்சு. பூரி உப்பிச்சு வேற. இப்போ நான் சொன்னேன் பூரி சோக்கிட்ட நல்லா காய்ச்சிச்சுன்னா கலரா வந்தா மேல செஞ்ச உள்ள வேகாது. வேற என்னது அதெல்லாம் இல்ல வேகமாமா அழகா இருக்கும். அது வெள்ளையா எடுக்க கூடாதுப்பா. நல்லாவே இருக்காது இதெல்லாம். தீ வச்சுட்டா தீ வைக்க கூடாது. சரி அடுத்தது போடு எப்படின்னு பாக்கலாம். போடுறவா. ஐயோ அமிங்கிடுச்சு. அதுக்குள்ளயும் நான் சொல்லி வெள்ளையா இருக்குன்றீங்களா? தீ வச்சு வாங்க. ஐயோ தீய வச்சுன்னா தீஞ்சிடும். அவங்களுக்கு தான் கொடுக்கணும். என்ன பேசுற நீ? என்ன பேசுற? வாயில தான் பேசுறேன். வெள்ளையா இருக்க பூரி கலரா இருக்கும். என்ன கண்ணு தெரியலையா? அதுதான் அடிக்கிற நல்லா வெளிச்சம். அவங்களுக்கு இந்த ரூம்ல கண்ணு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நோ நல்லா கண்ணு தெரியுது. உங்களுக்கு ஓ அதுதான் நிக்கிறியா? சரி பூரி தட்டு அங்க இருக்கு, மேல இருக்கு, எடுத்து கொடுங்க. தக்காளி தொக்கு எல்லாம் எவன் வச்சு கொடுக்குற? சாப்பிட்டு சொல்லுங்க எனக்கு. என்னமாமா இப்படி பண்ணிட்டு எடுக்கும் போது பாருங்க. ஜன்னல் வெளிச்சம் இல்ல? ஜன்னல் வெளிச்சம் வரலையா? வருது. வெளியே இருட்டா இருக்கு, என்ன பண்றது? சாப்பிடுங்க. எப்படி சொல்லுங்க. போயினே இது வேற எப்ப பாரு சாப்பிட்டு சொல்லு. வெளியே போய் உட்காரு வரேன். இப்ப என்ன சொல்லுவாங்க? பூரி இது நல்லாதான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லணும். சொல்றாங்க பூரி ஒரு இது அப்படிதான் சொல்லுவாங்க. டேஸ்டிங் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க? சொல்லணும்னா தானே சொல்லுவாங்க. வாங்க சாப்பிடலாம். இருக்கு. என்ன பண்ணாலும் ப்ரௌனா நல்லா வரமாட்டாங்க. ஏதோ மைதா மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் வீட்டுல தானே அரைச்சோம் கோதுமை. அப்ப கூட மைதா போட்ட உப்புமா யார் சொன்னா? சுடு சாப்பிட்டேன் வேற கொஞ்சம் வச்சு. அப்படியா? எல்லாருக்கும் தானே ஆசை இருக்கும் பூரின்னா. என்ன பண்றது மாமா, அவங்க வீட்டுல சேர்த்து சாப்பிட்டு. நான் பூரி எல்லாம் அவ்வளவு லைக் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு ஆயில் ஐட்டம் எல்லாம் அவ்வளவு நான் சாப்பிட மாட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் தான் ஆசைப்படுவேன். இந்த இவங்களால தான் பூரி நாங்க காலையில இருந்து. அதனாலதான் எங்க வீட்டுக்கு வரணுமா வாங்க, ஒரு நாளைக்கு சந்தோஷமா அப்படியே டூர் போற மாதிரி வாங்க. என்ன சாப்பிடணுமோ செஞ்சு சூடா சாப்பிட்டு சந்தோஷமா வெளியே வருமா? என்ன ஸ்பீடு வருமா சொல்றேன். இப்ப எடுக்கணும் வீடியோல. வெளியே பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை இன்னைக்கு. ஆனா இந்த மழைக்கு என்ன சொல்றது, பிரியாணி பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இவங்க போய் சாம்பார் கருவாடு தொக்கு எல்லாம் சொல்றாங்கன்னு பிடிக்கவே இல்லை. அப்படிலாம் சொல்லாத. சாம்பார் இந்த வஞ்சன கருவாடு போட்டு தொக்கு பண்ணிட்டு இல்லன்னா மட்டன் தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும் தெரியுமா? எனக்கு எங்க தெரிய போகுது இதெல்லாம். அவரு நான் சாம்பாரு முட்டை தொக்குன்றாரு. பிடிக்கவே இல்லை. பரவாயில்ல. மழைக்கு அதான் மாங்காய் போட்டு மாங்காய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. வாங்கோ மாமாட்ட பூரி வச்சுலையா மாமா?
அந்த மாவு என்ன பண்றது? ஏதாவது பாக்ஸ்லயாச்சும் போட்டு வச்சிருங்க மீனி. நைட்டு சப்பாத்தி நான் இருக்கிற பூரி பாருங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளவு பூரி மீந்து போயிடுச்சு. போதும் இது வரைக்கும். நான் ஒண்ணுதான் சாப்பிட போறேன். ஆமா சாப்பிட்டு இன்னும் தீபிகெல்லாம் வரணும். தீபிகா ஆமா ரொம்ப இன்னும் எழுந்துக்கவே இல்லை மேடம். போட்டு எடுத்து வச்சு அப்படியே எழுந்தா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு மறு வேலை பார்ப்பாங்க. பூரி தக்காளி தொக்கு. இன்னும் 3 பூரி இருக்கு. ஆமா பூரி தக்காளி தொக்கு. இப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்றேன். எப்படி இருக்கு எனக்கு இன்னும் பூரி மட்டும் பிடிக்கிறதே இல்லை. பூரி சப்பாத்தி எல்லாம் குருவி எல்லாம் இங்க வந்து உட்காருதுமா. அதெல்லாம் தெரியாது. உங்க ஊஞ்சல் கிட்ட அந்த கிரில்லு கம்பியில வருங்க. ஒரு பூரி தான் மழை பரப்பு சொந்தமாக 2 குருவி. எல்லா குருவிங்க மழைக்காக இங்க வந்து கம்பியில எல்லாம் உட்கார்றாங்க கிரில்லுல. வெண்ணி பாருங்க பின்னாடி நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பென்னியும் காயும் தூக்குறா. பாய் சொல்லு பென்னி. பென்னி பாய் சொல்லு. Yeah.